ஐயோ தலைவா வேற லெவல் விக்ரமனா செம்ம கேரக்டர் உள்ள நான் எதிரே பார்க்கல சத்தியமா உள்ள வெற்றி தேட்டர்ல பிஜிஎம்லாம் பாத்தீங்கன்னா ஹைலைட் ஐயோ பிடிச்சு பிணறி எடுத்துறாங்க. ரஞ்சிதனா விக்ரமனாவுக்கு இந்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர்ல சத்தியமா அவார்டு கொடுக்கணும், அவார்டு வாங்கணும், நேஷனல் அவார்டு. அதே மாதிரி அனிருத்த எல்லா அவார்டையும் வாங்கிட்டு போறாரு. ரொம்ப ரொம்ப தப்பு தலைவா. விட்டு குத்துறேன் ஜி பிரகாஷ்க்கு சொல்றேன் அவார்டு தலைவா. இந்த வருஷம் முதல் வருஷத்துல சத்தியமா ஜி பிரகாஷ்க்கு முதல் அவார்டு நேஷனல் அவார்டு இல்லாம எல்லா அவார்டையும் தலைவனுக்காக கொடுத்துருக்கோம். ஏன்னா தலைவன் வேற லெவலில் சுத்திக்க வச்சிருக்கான். உள்ளுக்குள்ள எப்படி சொல்றதுன்னா தெரியல, அப்படியே உதறது கைகள்லாம் எனக்கு பைத்தியமாயிட்டேன் உள்ளுக்குள்ள. அது மாதிரி தான் உள்ளுக்குள்ள படம் பார்த்தேன். இவனுக்கு பேசுறதெல்லாம் நீங்க கேட்காதீங்க. ரஞ்சித் தரமா இருந்தாரு. விக்ரம் ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் பரவாயில்ல, ஓரளவு தான் இருந்தது. ஆனா ரெண்டு பேர் ஆக்டிங்கும் சூப்பரா இருந்தது. அப்புறம் லேடி கேரக்டர் பண்ணவங்க எல்லாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. விக்ரம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் நடிச்சிருக்காரு. படம் இட்டு கொடுக்கும் கண்டிப்பா. நீங்களும் அசராம ஃபேமிலி மொத்தம் வந்து தியேட்டர்லயே வந்து பாருங்க. ஏன்னா வெற்றி தியேட்டர்ல பிஜிஎம் அலறுது. நான் உள்ளுக்குள்ள போகும்போது சத்தியமா இந்த படம்லாம் விக்ரம்னாக தான் அப்படின்னு சோகமா தான் உள்ள போனேன். பைத்தியம் மாதிரி உள்ள போனோம். வெளியெல்லாம் பூஸ்ட் பம்ப்ஸ்லாம் வேற லெவலு. ஏன்னா மாளவிகாக்கா உங்களை பார்த்தோன்னே அப்படியே மடங்கி கீழே வீண்டுங்க. அதே மாதிரி கேரக்டருக்கே நீங்க அப்படியே உங்களை ரொம்ப லவ் பண்றேன் நான் சத்தியமா. என்ன ரொம்ப நாள் சென்னை ஸ்க்ரீன்ல வந்து பிஜிஎம் அலற விட்டீங்க எல்லாருமே. ரஞ்சிதனா ஒவ்வொரு கேரக்டருக்கும் அசராம கேரக்டர் பொறுத்த வரைக்கும் செம்ம கேரக்டர் கொடுத்துருக்கீங்க. அவங்களும் அவார்டு தான். எல்லாருக்குமே இந்த டீமுக்கு ரொம்ப நன்றி நான் தெரிவிக்கிறேன். ஏன்னா வேற எதுலயும் ரொம்ப மொக்க பண்ணிட்டீங்கன்னா சத்தியமா நீங்க மொக்க பண்ற இந்த படத்தை வந்து ஒரே வார்த்தையில் தான் சொல்ல முடியும். தா அவ்வளவுதான். இந்த படத்தை எவன் மொக்கன்னு சொல்றானோ தா அவ்வளவுதான். ஓகேங்களா? எல்லாருமே ஆடியன்ஸ் எல்லாருமே இந்த படத்துக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. நான் மீண்டும் போயிட்டு தியேட்டர்ல படம் பார்த்துட்டு தூங்க தான் போறேன். போறீங்களா? அவார்டு வைஸ் இதோட எக்ஸ்ட்ரா நிறைய எதிர்பார்க்கலாம் ப்ரோ. படம் நல்லா இருந்தது, தரமா இருந்தது. போதும். இது ரஞ்சித் டேரக்டர் சூப்பரா பண்ணியிருந்தாரு. எடிட்டர் வேற யாருன்னா போட்டுருக்கலாம், இன்னும் கொஞ்சம் எடிட்டிங்லாம் நல்லா இருந்திருக்கும். நிறைய சீக்வன்ஸோட எடிட்டிங்லாம் வந்து கொஞ்சம் லோவா இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் சூப்பரா இருந்தது. நல்லா ரிவ்யூ கொடுக்க மாட்டேன். படம் பயங்கரமா இருந்துச்சு. விமன் கேரக்டர்ஸ் வந்து பயங்கரமா கொடுத்திருந்தாங்க. நல்லா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும், தியேட்டர்ல பார்க்கணும் முக்கியமா. தேங்க்யூ. மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் சொல்லவே தேவையில்லை. ஜி பிரகாஷ் வந்து பயங்கரமா பண்ணியிருக்காரு. அது பத்தி வேர்ட்ஸ் கிடையாது. நீங்க வந்து தியேட்டர்ல பார்த்தாதான் அதோட எஃபெக்ட் என்னன்னு பயங்கரமா தெரியும். படம் வந்து எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணதுக்கான பலனா இருக்கு. ஸோ இதில் நானும் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். படம் வந்து அவ்வளோ லென்த்தான படம், பட் கமர்ஷியலாக இந்த அளவுக்கு ட்ரிம் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் படத்தில். ஸோ ரஞ்சித் அண்ணாக்கு பெரிய தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. அண்ட் இது மக்கள் வந்து இதை கொண்டாடணும். ஏன்னா இது மக்களுக்கான எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ ஜிபி அண்ணா அவர் மியூசிக் சொல்லவே வேணா, அவர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாருமே வந்து இந்த படம் கண்டிப்பாக பாருங்க. அண்ட் தேங்க்ஸ். இப்போ நீங்க இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் இப்போ எல்லாருமே வந்து பாசிட்டிவா படத்துக்கான ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. உள்ளேயுமே எல்லாருமே செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ இதுல நடிச்சிருக்கீங்க, இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஒரு எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா நாங்கள் அங்கே நார்மலாக படம் இல்லாமல் அங்கே அவ்வளோ கஷ்டப்பட்டோம். எல்லாரும் இந்த வெயில் மழைன்னு சொல்லி அந்த இடமா இருக்கட்டும் எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஸோ அதுக்கான பலனா இந்த படத்தோட வெற்றி எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. பொதுவாகவே சியானாலே நடிப்பு அரக்கன்னு சொல்லுவாங்க. ஆமா, அவர் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நம்மளாம் சொல்லணும்னே அவசியம் கிடையாது. அதுவும் தங்கலான்ல பயங்கரமா பண்ணியிருக்காரு. நீங்க எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க, அப்பதான் தெரியும். தேங்க்யூ எல்லாருக்குமா. தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சுண்ணா. லைக் ரஞ்சித் அவரோட ரைட்டிங் அவர் எப்பவுமே கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டாரு. விக்ரம் சொல்ல ஆக்டிங் அவரை அதுலயும் பின்னிட்டாரு. போற படம் நல்லா தானே இருக்கு. ஜிவி அவர் மியூசிக் எங்கெங்க என்னென்ன பண்ணுமோ அதை கரெக்டா பண்ணிருக்காரு. 1001 இருந்து அவர் போடுற எஃபர்ட் அவர் போட்டுட்டு தான் இருக்காரு. அவரை ரெகனைஸ் பண்ணணும் இந்த படத்துக்காக. கடைசியில் வர அந்த தங்கலான் மியூசிக் அது எல்லாமே ஓவராலா படத்தை எடுத்து போயிருக்குண்ணா. ஸோ கொடுக்கணும். 7.58. ஓகேண்ணா.